தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, ஆவி விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவி விசுவாசியாய் இராமல் யாராய் இருன்னு சொல்லுது? விசுவாசியாய் இரு. ரைட். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை கண்ட மகதலேனா மரியாள் போய் தங்கள் இயேசுவை கண்டதை என்ன செய்தார்கள் அப்படின்னா சீசர்களுக்கு சொல்லுகிறார்கள். அந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த சீசர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஒரு அடைக்கப்பட்ட வீட்டிற்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்கே நடக்கிற சம்பவம் என்ன? இயேசு அவர்கள் நடுவே போய் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். 20வது வசனம், இப்படி அவர் சொல்லி என்ன செய்தார் அப்படின்னா அவருடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். கைகளில் அடிக்கப்பட்ட காயத்தை காட்டுறார். பிரைஸ் எல்லாம் சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க அப்படின்னா அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், எப்பா நீங்க வீட்டுக்குள்ள இருந்தது போதும், நான் உங்களை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களை நான் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறார். உங்களை நான் பிதா என்னை அனுப்பினது போல உங்களை நான் என்ன செய்ய போகிறேன்? அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறார். ரைட். இப்ப இயேசு அங்க வந்த நேரத்தில், அந்த வீட்டுக்குள்ள வந்த நேரத்தில் தோமா அங்க இருக்கல. தோமா என்ன செய்யல? அந்த இடத்துல இல்லை. இயேசு வந்துட்டு போனதுக்கு பிற்பாடு தோமா வருகிறான். வந்த உடனே எல்லா சீசர்களும் தோமா கிட்ட சொல்ற வார்த்தை தான், எப்பா நாங்கள் இயேசுவை கண்டோம். நாங்கள் இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை கண்டோம். அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் பார்த்தேன். நல்ல கவனிக்கணும். இப்ப இந்த தோமா சொல்ற வார்த்தை தான் என்ன அப்படின்னா, ரைட், நீங்க பார்த்தீங்களா? அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். எல்லா சீசர்களும் இயேசுவை கண்டார்கள். ஆனால் தோமா அந்த இடத்துல இல்லை. எல்லா சீசர்களுக்கும் தாம் பட்ட காயங்களை அவர் காண்பித்தார். எல்லாரும் பார்த்தாங்க. அப்ப இவங்க சொல்லியிருக்கணும். இப்ப தோமா சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் என் சொந்த கண்ணால நான் பார்த்தால் ஒழிய, அவருடைய காயங்களை நான் பார்க்கணும், அவருடைய விலாவில் என் கையை விட்டு குத்துன ஓட்டை இருக்கா அப்படின்னு என்ன செய்யணும்? பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன்? சொல்லுங்க, விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்றான். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? அவன் பார்த்தா என்ன, அவன் பார்க்கலாம் என்ன அப்படின்னு இயேசு என்ன செய்யல? விடல. இந்த ஒரு பைய போய் என்ன செய்திடக்கூடாது? கெடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு மறுபடியும் 8வது நாளில் உள்ள வருகிறார். உள்ள வந்த உடனே அந்த இடத்துல தோமாவும் இருக்கிறான். சரியா? தோமாவும் இருக்கிறான். நல்ல கவனிக்கணும். பிரைஸ் எல்லாம். இப்போ அந்த இடத்துல இருந்த
தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ உன் விரலை இங்க நீட்டு அப்படிங்கிறார். தோமா உன் விரல என்ன செய், இங்க நீட்டு, என் கைகளை பார் அப்படிங்கிறார். அடுத்த வார்த்தை, உன் கையை நீட்டி என் விலாவில் போடு அப்படிங்கிறார். இப்படி சொன்ன உடனே இவனுக்கு ஷாக் ஆகுது. ஏன், நம்ம சொன்னது இவருக்கு எப்படிடா தெரியும்? அவன் தானே சொல்லலாம், அவருடைய காயத்தை நான் என்ன செய்யணும், தொட்டு பார்க்கணும், அவருடைய விழாவில் நான் என்ன செய்யணும், என் கையை விட்டு நான் பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொல்றான். அது ஒரு நல்ல விசுவாசம் தான் இல்ல. நான் பார்த்தா தானே நமக்கு என்ன உண்டாகும், ஒரு நம்பிக்கை வரும். நான் பார்க்கணும், எதை பார்க்கணும், இயேசுனுடைய காயத்தை நான் பார்க்கணும். பிரைஸ் எல்லாம், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் பார்க்கணும். இப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், அவிவிசுவாசமா இராமல் நீ யாரா இரு அப்படின்னா விசுவாசியா இரு அப்படிங்கிறான். உடனே அவன் ஆண்டவரே என்று அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தேவனை, வேதம் சொல்லுது பாருங்க, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தால் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் யார், பாக்கியவான்கள் என கண்பானவர்களே. இந்த நாட்களில் பிரைஸ் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நம்முடைய நம்பிக்கையை இழக்க வைக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பிரைஸ் எல்லாம், அவிவிசுவாசமா இராம நீ யாரா இரு, விசுவாசியாயிரு. பிரைஸ் எல்லாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர் தெழுந்தார், அதை நாம் விசுவாசிக்கிறோமா இல்லையா? பிரைஸ் எல்லாம். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்படி நமக்குள்ள விசுவாசம் வரலன்னா தோமாவை போல என்ன செய்திடணும், ஆண்டவரே உன் கையை எனக்கு காட்டும், பிரைஸ் எல்லாம், உன் கையில நீர் ஆணி அடித்தீர் அப்படின்னா அந்த கையை காட்டும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் இயேசு என்ன செய்வார், உனக்கு சொல்லுங்க, காண்பிப்பார். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த அவிவிசுவாசம் இருக்கிறது? ஏன் இந்த அவிவிசுவாசம் நம்ம விட்டு நீங்காம இருக்கிறது அப்படின்னா, பிரைஸ் எல்லாம், ஒன்று, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத போது இந்த அவிவிசுவாசம் உள்ள வந்துடும். ரெண்டு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்காம இருக்கும்போது என்ன வந்துடும், அந்த அவிவிசுவாசம் உள்ள வந்துடும். மூன்று, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தனிமை, தோல்வி, துன்பம், பிரைஸ் எல்லாம், இவையெல்லாம் நமக்குள்ள ஒரு சத்தத்தை உண்டாக்கும். பாருங்க, என்ன சத்தம் அப்படின்னா, தேவன் என்னோடு இருக்கிறாரா, ஆலயத்துக்கு போறேன், ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்றேன், எல்லாம் சரிதான், ஏன் என்னுடைய பிரச்சனைகள் நீங்காமல் இருக்கிறது, ஏன் என்னுடைய வேதனைகள் நீங்காமல் இருக்கிறது? இந்த சத்தம் நம்மை அறியாமலேயே நமக்குள்ள இருந்து கேட்கும். பாருங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவி விசுவாசம். ரைட், இந்த அவிவிசுவாசம்னா என்ன? இந்த அவிவிசுவாசம் எங்க இருந்து வருகிறது? பிரைஸ் எல்லாம், நல்ல கவனிங்க. இந்த அவிவிசுவாசம் என்பது தேவன் சொன்னதை நம்பாத நிலை. நல்ல கவனிக்கணும். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே சீசர்ட்ட சொன்னார், நான் மரிப்பேன், மூன்றாவது நாள் என்ன செய்வேன், நான் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார். ஆனா இந்த தோமா அவரை நம்பல. அந்த செய்தியை அவன் என்ன செய்யல, நம்பல. நல்ல கவனிங்க, அவன் நம்பாததுனால அவனுக்குள்ள அவிவிசுவாசம் வந்தது. இரண்டாவது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் பேர்ல நமக்கு ஒரு உறுதி இல்லாத நிலை, அல்லது வாக்குத்தத்தத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை. நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரைஸ் எல்லாம். இப்ப நம்ம வாழ்க்கையில சந்தேகம்,
பயம், இந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, இதை 3 ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஒரு சோர்வு அடைந்த ஒரு விசுவாசத்தை கொடுத்துரும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆகிரும் அப்படின்னா சோர்வு அடைந்துரும். சர்ச்சைக்கு போய் என்னடா இல்லை, என்ன காரணம் அப்படின்னா 1 சந்தேகம், 2 நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பயம், 3வது நம்பிக்கையின்மை, நம்பிக்கை இல்லாத நிலை. இது 3 ஒன்று சேர்ந்துருச்சுன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்யணும் அப்படின்னா கெடுத்து போட்டுரும். பிரைஸ் எல்லாம். இன்னும் சில ஆட்கள்லாம் இருக்கிறான், என்ன அப்படின்னா தேவன் எல்லாருக்கும் செய்வார், ஆனா எனக்கு மட்டும் செய்ய மாட்டார். சொல்றோமா? எல்லாருக்கும், இப்பதான் நேருக்கு சிரிப்பே வருது, எல்லாருக்கும் செய்வார் பாஸ்டர், உங்களுக்கு வேணா அவர் செய்வார், ஆனா எனக்கு என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். இது எதை உண்டாக்கிறோம் அப்படின்னா ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிறோம். பிரைஸ் எல்லாம். இது எனக்கு நடக்காது அப்படின்னு நம்ம என்ன செய்து விடுகிறோம் அப்படின்னா முடிவு பண்ணிடுறோம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா தேவனை விட நம்முடைய சூழ்நிலைகளை நம்ப வைக்கும். தேவனை விட நம்முடைய சூழ்நிலைகளை அதிகமாய் நம்ப வைக்கும். எதை நம்ப வைக்காது அப்படின்னா, எதை நம்ப விடாது அப்படின்னா தேவனை நம்ப விடாது. ஏங்க வேதம் சொல்லுது, எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவி விசுவாசம் உள்ள என்ன இருதயம், பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்க. அப்ப இந்த அவிவிசுவாசம் என்ன செய்யுது அப்படின்னா, நான் கேட்கிற செய்தியும் நம்ப விட மாட்டுக்கு, என்னைய தேவனிடத்திலிருந்து விலக செய்கிறது. மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லுது, தேவனிடத்திலிருந்து உங்களை விலகாதபடிக்கு எதை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளணும். பிரைஸ் எல்லாம். அவிவிசுவாசம் உங்களை தேவனை விட்டு விலக செய்யுங்க. நீங்க மார்க் எழுதுற சுவிசேஷம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உள்ள வசனத்தில் பிரைஸ் எல்லாம் ஒருத்தர் இயேசுகிட்ட கடந்து வருகிறான். கடந்து வந்து தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டுதல் செய்கிறான். சரியா? பிள்ளைக்காக வேண்டுதல் செய்கிறான். என்ன அப்படின்னா, பிரைஸ் எல்லாம், ஆண்டவரே இவனை நீ சுகமாக்கும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அப்போ இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்படிங்கிறார். இப்போ அவனுடைய நிலையை சொல்றத பார்க்க முடியும். அந்த ஆவி அவனை அலக்களித்து அவன் தரையில விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவன் தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அவன் சிறு வயது முதல் அப்படியே இருக்கிறான்னா, ரைட்டா? இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தடவை என்ன செய்தது, தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீ எதாயிலும் செய்யக்கூடுமானால் செய்யும், நீ எதாயிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். பிரைஸ் எல்லாம். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அவிவிசுவாசம் இருக்கிறது. எப்படிப்பட்ட அவிவிசுவாசம் அப்படின்னா, இது நடக்குமா நடக்காதா, இவரால் முடியுமா முடியாதா
அப்படி ரெண்டு நினைவா இருக்கிறேன். என்னுடைய அவிவிசுவாசத்தை நீங்கும்படி என்ன செய்யும், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு என்ன செய்தான்னா கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அப்போ அவனுக்குள்ள இருந்த அவிவிசுவாசம் தேவனால் என்ன செய்ய முடியாது, தேவன் செய்ய இருக்கிறதான அந்த அற்புதத்தை தடை பண்ணிரும் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான். நல்ல கவனிங்க. நம்ம எவ்வளவுதான் வசனத்தை கேட்டிருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற அவிவிசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா தேவன் கிரியை செய்ய முடியாதபடிக்கு, பிரைஸ் அல்லாஹ், தேவன் கிரியை செய்யாதபடிக்கு அது தடை பண்ணும். நீங்க ஜெபம் பண்ணின உடனே தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், உடனே உங்களுக்கு அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்வதற்கு தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆனா என் அவிவிசுவாசம் என்ன செய்யுது தெரியுமா, ஸ்டாப் பண்ணுது. பிரைஸ் அல்லாஹ். எனக்கு அப்படிலாம் அவிவிசுவாசம்லாம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, இப்ப நான் சில அடையாளத்தை சொல்றேன். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னா கட்டாயம் அவிவிசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அது என்ன அப்படின்னா, அடிக்கடி உங்க சூழ்நிலைகளை குறித்து நீங்க கவலைப்படுகிற நபரா இருப்பீங்க அப்படின்னா உள்ள அவிவிசுவாசம் இருக்கு. அடிக்கடி நீங்க உங்க சூழ்நிலைகளை குறித்து நீங்க கவலைப்படுவீங்கன்னா என்ன இருக்கு, என்ன சத்தம் வர மாட்டேங்குது, அவிவிசுவாசம் உள்ள இருக்கு. ஜெபத்துல ஒரு உறுதி இல்லாத தன்மையா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, என்ன ஜெபம் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கு, அவிவிசுவாசம் இருக்கிறது. மூன்றாவது, தேவனை குறை சொல்லுகிறவர்களா இருப்பீங்க அப்படின்னா, அவர் நமக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன உள்ள இருக்கு சொல்லுங்க, அவிவிசுவாசம். அடுத்து, என்னால முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா அவிவிசுவாசம் உள்ள இருக்கு. என்னால முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா என்ன இருக்குப்பா சொல்லுங்க, ஆமா. அடுத்து, கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனையோ அல்லது தோல்வியையோ நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா உள்ள அவிவிசுவாசம் இருக்கு. அது என்ன செய்யும் தெரியுமா, அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, அப்ப இதுவும் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு என்ன செய்கிறோம், முடிவு பண்ணிடும். அப்ப என்ன செய்யணும், கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை அல்லது பிரச்சனைகளை பிரைஸ் எல்லாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பிரசன்ட் லைஃபுக்கு நீங்க கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உள்ள அவிவிசுவாசம் இருக்கிறது. பிரைஸ் எல்லாம் ரைட். இப்ப இந்த அவிவிசுவாசம் எங்க இருந்து வருது அப்படின்னா பிரைஸ் எல்லாம் நம்முடைய சூழ்நிலைகள்லாம் என்ன, சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில நெருக்கங்கள் அதிகரிக்கும் போது என்ன செய்ய விடாது அப்படின்னா தேவனை என்ன செய்யாது, நம்ப விடாது. இரண்டாவது, நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிற பயமும் சந்தேகமும் இந்த அவிவிசுவாசம் வருவதற்கு வாசலை திறந்து விடுகிறது. மூன்றாவது, காத்திருக்க முடியாத ஒரு நிலை. இப்போ அவங்க போய் ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் காத்திருக்கணுமா, அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்வாராம், எவ்வளவு நாள் காத்திருக்கிறது. காத்திருக்க முடியாத நிலை எதை கொண்டு வந்துடும் அப்படின்னா சொல்லுங்க, அவிவிசுவாசத்தை கொண்டு வந்து. இப்போ நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்கலாம், அவிவிசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? ஆண்டவர் தோமாட்ட சொன்னாரு, நீ அவிவிசுவாசம் உள்ளமா இராத யாரா இருப்பா, விசுவாசியா இரு. அப்பந்தான் உன் வாழ்க்கையில நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நன்மைகளை செய்ய முடியும். விசுவாசம்னா என்ன? எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, வாசிங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவன் உறுதியும்
காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், விசுவாசம் நம்புகிற காரியத்தினுடைய நிச்சயம். நீங்க எந்த காரியத்தை நீங்க நம்புறீங்களோ அந்த காரியத்தினுடைய உறுதி தான் என்னதுப்பா? நிச்சயம். நான் அதை பார்க்கல, ஆனா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, நான் அதை என்ன செய்வேன்? நான் பெற்றுக்கொள்ளுவேன். அப்ப விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, நான் பார்க்காமல் நம்புவது. இரண்டாவது, நான் உணராமல் நம்புவது. மூன்றாவது, தேவன் சொன்னதை நம்பிடணும். தேவன் சொல்லிட்டாரா, உடனே நம்பு. அதுதான் விசுவாசம். அது எப்ப வேணாலும் நடக்கலாம், என்றைக்கு வேணாலும் நடக்கலாம். நான் இப்படி சொல்லட்டா, ஆபிரகாம் எதை நம்பினா அப்படின்னா, பிரைஸ் எல்லாம் வாக்கு தத்தத்தை பார்த்து அல்ல. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை தான் கொடுத்தார் இல்லை ஆபிரகாமுக்கு. ஆனா வாக்கு தத்தத்தை நம்பல. யாரை நம்பினான்னா, வாக்கு தத்தம் சொன்ன கர்த்தரை நம்பினான். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு தத்தம் யாரால் பேசப்படுகிறது? தேவனை நம்புங்க. இந்த வார்த்தை யாருடையது அப்படின்னா, தேவனுடையது. இந்த வார்த்தை என்ன செய்யாது அப்படின்னா, ஒரு நாளும் என்ன செய்யாது? நிறைவேறாமல் போகாது. அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நம்புறனோ அதை விட வார்த்தையை நமக்கு கொடுத்தார்ல அவரை நம்பணும். அல்லேலூயா. அவன் தேவனை நம்பினதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் சொன்ன அந்த வார்த்தையில அவன் என்ன செய்யல? சந்தேகப்படலை. சொல்லுங்க, அவன் என்ன செய்யலப்பா? அவன் என்ன செய்யல? சந்தேகப்படலை. வாசிங்க ரோமர் 4வது அதிகாரம், ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் இருந்து அதை எப்படி விசுவாசித்தானா? நம்பிக்கையோடு விசுவாசித்தான். வசனம் சொல்லுதுங்க, நம்புவதற்கு சாத்தியமே இல்லை. ஆனாலும் அவன் எப்படி செய்தானா? விசுவாசத்தோடு நம்பினான். நல்ல கவனிங்க, அடுத்த வசனம். அவன் விசுவாசத்துல எப்படி இருக்கல? பலவீனமா இருக்கல. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் என்ன செய்யலப்பா? அவிசுவாசமாய் சந்தேகப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். யாரை நம்பினா அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவரை நம்பினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் பண்ணினவரை நம்பினால அவன் வாழ்க்கையில தேங்க்யூலா செத்து போன சரீரத்தை இயலாமையே முடியாமையே அவன் என்ன செய்யல? சந்தேகப்படல. காரணம் சொன்னது கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், தேவனை நம்பி இப்ப யாரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சான் அப்படின்னா, தேவனை அவன் மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்க கடினமான சூழ்நிலையில வார்த்தையை தான் ஆண்டவர் கொடுப்பார். நீங்க அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை சொன்னார் பாருங்களேன், அவரை மேல நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் எல்லாமே சாத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோமா என்ன செய்தான் தெரியுமா? நான் பார்த்தால் ஒழிய அவன் வார்த்தையை நம்பல. அவன் வார்த்தையை நம்பல. அவன் என்ன சொல்றான்? நான் பார்த்தால் ஒழிய, நான் விசுவாசித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன்பா? சொல்லுங்க, நான் என்ன செய்ய மாட்டேன்? நம்ப மாட்டேன். பிரைஸ் எல்லாம். கொஞ்சம் அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் அவர் நம்புவதற்கு அவர் என்ன செய்தார் தெரியுமா? மறுபடியும் அந்த இடத்திற்கு கடந்து வருகிறார். பிரைஸ் எல்லாம். மறுபடியும் கடந்து வருகிறார். அவர் வந்து சொல்ற வார்த்தை தான் என்ன அப்படின்னா, தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்க நீட்டு,
உன் கைகளை பிரைசல நீட்டி என் கையை பாரு அப்படிங்கிறாரு. காலவேளையில் உங்களுடைய விசுவாசம் பலப்படுவதற்காக நான் சொல்றேன். எந்த காரியத்திலாவது நீங்க சந்தேகத்தோட இருப்பீங்கன்னா தைரியமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுகிற அல்லது நீங்க கேட்கிற அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏன் விசுவாசிக்கணும் தெரியுமா? நான் ஏன் விசுவாசிக்கணும் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் தேவனை என்ன செய்கிறது அப்படின்னா மகிமை அடைய செய்கிறது. வாசிக்கலாமா? எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 11:6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது ஆமா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றோ தேடுகிறவர்களுக்கு என்ன அளிக்கிறார்ப்பா? சொல்லு, என்ன அளிக்கிறாரு? தேவனை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, நான் தேவனை தேடுறேன், இந்த காரியத்திற்காக நான் தேவனை தேடும்போது தேவன் எனக்கு பலன் அளிப்பார் என்று நான் என்ன செய்யணும்? நான் விசுவாசிக்கணும். விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துதான். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதில் அவர் பிரியப்படுகிறாருப்பா. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதுல தேவன் என்ன செய்கிறார்? மகிழ்கிறார். ஏன்னா அந்த இடத்துல தேவ நாம மகிமை அடையும் போது, பிரைஸ் அல்லாஹ், தேவனுடைய நாமம் மகிமை அடையும் போது அது பிதாவுக்கு எதை கொடுக்குது அப்படின்னா ஒரு கணத்தை கொடுக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்யும் போது தேவனுக்கு எப்படி இருக்கு? அது பிரியமா இருக்கிறது. எப்படி இருக்குப்பா? சொல்லுங்க, பிரியமா இருக்கிறது. அப்ப நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கும்போது நான் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் மாறிவிடுகிறேன். தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் நான் மாறிட்டேன் அப்படின்னா நான் என்ன கேட்கிறேனோ அந்த காரியத்தில் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம்தான் அற்புதங்களை செய்யும். விசுவாசம்தான் அதிசயங்களை செய்யும். நீங்கள் இயேசுனுடைய ஊழியத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா குருடன் பார்வையடைந்தான், முடவை என்ன செய்தான்? நடந்தான். எத்தனையோ அற்புதங்கள். இதெல்லாம் அந்த அற்புதத்தை செய்த இடத்துல போய் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா அந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக விசுவாசத்தை குறித்து பேசுவார். விசுவாசத்தை குறித்து பேசுவார். ஆம் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா உன் கண்கள் திறக்கப்பட்டது. போ, நான் விசுவாசிக்கிறேன் சொன்னாலும் எழுந்து உன் படுக்கை எடுத்து நட. கொஞ்சம் நல்ல கவனிங்க. விசுவாசம் எங்கெல்லாம் செயல்படுதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அங்கெல்லாம் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அப்ப நான் இப்படி சொல்லுவேன், உங்க அவிவிசுவாசம் தான் தேவன் அற்புதங்களை செய்வதற்கு என்னவா இருக்கிறது? தடையா இருக்கிறது. இன்னொரு காரியத்தை சொல்லட்டா, உங்க விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையில எதை கொண்டு வரும்? வெற்றியை கொண்டு வரும். வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் நம்முடைய விசுவாசமோ, நம்முடைய விசுவாசமோ, சொல்லுங்கப்பா எல்லாரும் சேர்ந்து, நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னா என் விசுவாசம் என் வாழ்க்கையை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு என்ன தேவை? என் வாழ்க்கையில் நான் வெற்றி அடைவதற்கு, என் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா
விசுவாசம் தேவை. இது எங்க பாஸ்டர் கிடைக்கும்? அது இருந்தா எல்லாமே வந்துரும்னு சொல்லுது இல்ல. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறாரா? அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரா? ஒரு வெற்றி உள்ள ஜெயம் உள்ள வாழ்க்கைய வாழ முடியும்னு சொல்லுது. எது இருந்தா? விசுவாசம் இருந்தா. இந்த விசுவாசத்தை எங்க போய் வாங்குவது? பிரைஸ் அல்லாஹ். அல்லது இந்த அவிவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்குள்ள வருவதற்கு நான் என்ன செய்யணும்? ஏன்னா அவிவிசுவாசம் நிறைய இருக்கு உள்ள. இந்த விசுவாசம் தான் என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன செய்யணும்னா வேதம் சொல்லுது பாருங்க. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 10:17. விசுவாசம் எங்க இருந்து வரும்? சத்தமா சொல்லு. விசுவாசம் எங்க இருந்து வரும்? கேள்வியினால வரும். கேள்வி எங்க இருந்து வரும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ நம்பர் 1, தேவனுடைய வார்த்தையை அல்லது தேவனுடைய வசனத்தை நான் கேட்கிறதுனால எனக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா விசுவாசம் வரும். தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க, வசனத்தை பிரைஸ் எல்லாம் கேட்கறதுனால எனக்கு என்ன வரும்? அப்ப நான் என்ன செய்யணும்? அற்புதம் எனக்கு வேணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில ஜெயம் வேணும் அப்படின்னா நான் நேரத்தை எதுல செலவிடணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை கேட்க செலவிடணும். பிரைஸ் எல்லாம். இந்த வசனத்தை நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வசனம் உங்க இருதயத்துல புகஞ்சுக்கிட்டே இருக்கும். புரியுதா? இந்த வசனம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களை என்ன செய்யும் அப்படின்னா அந்த வசனத்தினுடைய பிரதிச்சம் உங்க உள்ள இருந்து என்ன செய்யணும்? வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஏங்க என்னைய பார்க்காதீங்க, வேசம் சொல்லுது பாரு, வசனம் சொல்லுது. விசுவாசம் எங்க வரும்? கேட்கறதுனால தான் வரும். ரெண்டாவது சொல்லுது அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வரும். தேவனுடைய வசனத்தை கேளு. இன்னைக்கு கேட்கறதற்கு நிறைய காரியங்களை நம்ம கேட்குறோம். கேட்கறது எல்லாமே நம்முடைய விசுவாசத்தை தூண்டுதா அப்படின்னா இல்லை. கேட்கறது எல்லாமே பிரச்சனையை தான் உருவாக்குது. பிரைஸ் எல்லாம். அப்போ நான் எதை கேட்கணும் அப்படின்னா வசனத்தை கேளு. ரெண்டாவது, தினமும் வேதத்தை நீங்க வாசிக்கணும். ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன சொன்னேன்? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். ரெண்டாவது அவருடைய வார்த்தையை வாசிக்கணும். பிரைஸ் எல்லாம். ஏன் வார்த்தையை வாசிக்கணும் அப்படின்னா மௌனமா வாசிக்கிறது இல்லை, சத்தமா வாசிக்கிறது. நீங்க வாசிக்கிறது உங்க காதுல என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படி நீங்க வாசித்து பாருங்க, அந்த வசனம் உள்ள போயிடும். சரி. ரெண்டாவது, ஜெபத்துல நிலைத்திருக்கணும். இது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். நீங்க சொல்றதெல்லாம் வசனத்தை கூட எப்படி என்ன செய்திடலாம்? கேட்டுடலாம். ஆனா இந்த ஜெபம் பண்ண சொல்றீங்க பாருங்க. இந்த ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னா உங்க விசுவாசத்தை பலப்படுத்தும். அதுக்கு தான் ஜெபம் பண்ண சொல்றது. முதல்ல நான் என்ன செய்தேன்? வேதத்தை வாசித்தேன். நான் வாசிக்கப்பட்ட அந்த வசனம் என் காதுகள் என்ன செய்யப்பட்டதுன்னா கேட்கப்பட்டது. இப்போ அந்த கேட்கப்பட்ட வார்த்தையை கொண்டு நான் ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ள என்ன செய்யும் தெரியுமா? விசுவாசத்தை பலப்படுத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, என்ன செய்யணும்? வசனத்தை வாசிக்கணும். நான் இப்படி சொல்லுவேன், காலையில் எந்திரிச்ச உடனே வார்த்தையை படிங்க. சமயம் கிடைக்கும்போது பைபிள் வாசிக்கிற அப்படின்னு முடிவெடுக்காதுங்க.
முதல்ல எழுந்த உடனே எதை தேடுங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை தேடுங்க. சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும்போது 143வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. 143:8, அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படணும். அதிகாலையில் எதை கேட்கணும் சொல்லுங்க? கிருபையை கேட்கப்படணும். ரெண்டாவது, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எதுக்காக உம்மை நம்புறேன்? இந்த நாளில் நான் செய்ய போகிற எல்லா காரியத்திற்கும் நான் என்ன செய்யறேன்? உம்மை நம்பி இருக்கிறேன். மூன்றாவது, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன் அப்படின்னா அது ஜெபம். அப்போ முதல்ல எழுந்த உடனே காலையில் எதை கேட்கணும் அப்படின்னா தேவனுடைய கிருபையை கேளு. கிருபையை கேளுங்க பிரதர். ரெண்டாவது அவன் சொல்றான், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், எனக்கு வேற வழி தெரியல, இந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, நான் என்ன செய்யணும்? முதல்ல தேவன்கிட்ட கேளு. அதுக்கப்புறமா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அந்த நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபை செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். தேவன் பேசுகிற சத்தம் என் காதுல விழுந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறார், நீ போன்னு சொல்லிட்டார், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு. எதை கேட்டீங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டீங்க. இப்ப நீங்க போகும்போது இந்த வசனம் உங்க கூட பேசும். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இது சும்மா வராது. இந்த சத்தத்தை நான் என்ன செய்திருக்கணும்? கேட்டிருக்கணும். நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா சூழ்நிலை வரும்போது தேவன் என் கூட இருக்கிறார். ஆண்டவரை நம்ப வைக்கும். ஆண்டவரை சூழ்நிலைக்கு என்ன செய்யும்? நம்ப வைக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிரைஸ் அல்லாஹ், நான் உன்னை விடுவிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, கடந்த கால சாட்சிகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நினைத்து பார்க்கணும். கடந்த கால அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை என்ன செய்திருப்பார்? என்னப்பா செய்திருப்பார். செய்தாரா இல்லையாங்க? ஆமாம். அப்போ அவர் செய்த நன்மையை, அவர் செய்த அற்புதத்தை நீங்க தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பீங்க அப்படின்னா அடுத்து நீங்க என்ன செய்திருவீங்க தெரியுமா? பிரைஸ் எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். எப்படின்னா, அன்னைக்கு ஆண்டவர் செய்தார்ல, அப்ப இந்த காரியத்திலும் ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு அல்லது இன்னும் ஆண்டவரை நம்புவதற்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன கொண்டு வரணும்? கொண்டு வந்து, ஆண்டவரே அன்னைக்கு நீங்க இதை செய்தீங்க, அதற்கு நான் நன்றி சொல்ல நான் மறந்துட்டேன், உமக்கு இப்ப நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிப்பாரு. கட்டாயம் அந்த சூழ்நிலைக்கு உங்களை தேவன் என்ன செய்வார் அப்படின்னா நம்ப வைப்பார். அல்லேலூயா. நான்காவது, ரொம்ப முக்கியம், சந்தேகத்தை தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. எதப்பா? சந்தேகம். எது உங்களை சந்தேகப்பட வைக்குதோ, எந்த காரியம் உங்களை தேவனை நம்ப விடலையோ அதை உடனே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இசப்பா, நான் உங்க நம்புறேன், அந்த ஆள் இப்படி பிரசங்கம் பண்ணாரு, ஏதோ ஒரு பாயிண்ட் என்னை டச் பண்ணுச்சு, ஆனாலும் என்னால் என்ன செய்ய முடியல, சொல்லுங்க, நம்ப முடியல. உங்க சந்தேகத்தை அல்லது நீங்க நம்ப முடியாத காரியத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். என்ன நடக்கும் தெரியுமா?
பிரைஸ் எல்லாம். எது உங்களுடைய அற்புதத்தை தடை பண்ணுகிறதோ அதை தேவன் என்ன செய்வார் தெரியுமா? உங்களை விட்டு எடுத்து போடுவார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு காரியத்தை இந்த கால வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ளணும். தேவன் யாரையும் எந்த சூழ்நிலையையும் நிராகரிக்க மாட்டாருங்க. யாரையுமே நிராகரிக்க மாட்டான். அவர் நிராகரிச்சிருந்தா மறுபடியும் தோமா கிட்ட என்ன செய்திருக்க மாட்டார்? சொல்லுங்க, வந்திருக்க சொல்லுங்க, வந்திருக்க மாட்டார். இயேசு அவனை விட்டு போகலப்பா. இயேசு அவனை சந்தித்தார். பிரைஸ் எல்லாம். கொஞ்சம் நல்ல கவனிங்க. சந்தித்தவர் அவனை மறுபடியும் விசுவாசத்திற்குள்ள கொண்டு வந்தார். நான் மறுபடியும் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் இயேசு உங்களை நிராகரிக்கவே மாட்டார். ஒருவேளை நீங்க அவர்கிட்ட வருவதற்கு தயங்கலாம். நீங்க அவர்கிட்ட வருவதற்கு அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கலாம். நீ எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உன்னை நிராகரிக்க மாட்டார். ஆனால் உலகம் உங்களை நிராகரிக்கும். உலகத்தில் இருக்கிற நபர்கள் உங்களை என்ன செய்வாங்க? நிராகரிப்பாங்க. நீ சந்தேகப்பட்டாலும் பிரைஸ் எல்லாம், நீ அவரை விட்டு தூரமா போனாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தூரமா இருந்த உங்களையும் என்னையும் அவர்கிட்ட சேர்க்க தானப்பா சிலுவையில் மரிச்சாரு. அவர் மறுபடியும் நீங்க தூரமாய் போவதை, நீங்க அவரை விட்டு விலகுவதை அவர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. இயேசு அவனை விட்டு விடல. இயேசு தோமாவை விட்டு விடல. அவனை சந்தித்தார். அவனுடைய விசுவாசத்திற்குள்ள அவர் என்ன செய்தார் தெரியுமா? மறுபடியும் கொண்டு வந்தார். அவன் சொல்ற வார்த்தை தான், அவிசுவாசமாயிராத, எப்படி இரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அவிசுவாசம் சீக்கிரம் கடந்து வரும். ஆனால் விசுவாசம் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யாது? கடந்து வராது. ஏன் தெரியுமா? நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க. எதுக்கு? அவிசுவாசத்திற்கு இடம் கொடுத்ததுனால இந்த விசுவாசம் செயல்படாமல் இருக்கிறது. தோமா அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தான். இந்த காலவெளியில் ஆராதனையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இன்னைக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த இடத்துல சந்தேகப்பட்டீங்களோ அந்த இடத்துல அடையாளத்தை கேளுங்க பிரதர், அடையாளத்தை கேளுங்க சிஸ்டர். தேவன் உங்களுக்கு இன்னைக்கு அடையாளத்தை காட்டுவார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வேலையே. நீங்க எதை கேட்கிறீர்களோ, நீங்க எதை கேட்கிறீர்களோ, பிரைஸ் எல்லாம். தோமா கேட்டதை தான் ஆண்டவர் என்ன செய்தாரு? செய்தார். நான் அவருடைய கரங்களை நான் தொட்டு பார்க்கணும். அவருடைய விழாவில் நான் என்ன செய்யணும்? என் கையை விட்டு நான் பார்க்கணும். நான் பார்த்தாதான் நம்புவேன். இன்னைக்கு நீங்கள் தேவனை நம்புவதற்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? தேவனை நம்புவதற்கு, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க நம்புவதற்கு தேவன் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நீங்க நம்புறீங்க? என்ன செய்தா நீங்க நம்புவீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட தைரியமா கேட்கலாம். இதை நீங்க எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, நான் உண்மை நம்புறேன்னு சொல்லு. என் வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்ய நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லுங்க. கட்டாயம் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை சந்திப்பார். ஆனா வெறுமையா செய்யக்கூடாது, வெறுமனையா சொல்லக்கூடாது. தேவனை நம்பிட்டா, தேவனை நம்பிட்டா கட்டாயம் அவர் செய்வார். அவர் செய்ததற்கு பிற்பாடு அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவர் என்ன சொல்றாரோ அதை என்ன செய்யணும்? சொல்லுங்க, செய்யணும். நீ வாக்கு கொடுக்கணும்.
ஆண்டவரே இதை நாங்க செய்வேன்னு வாக்கு கொடுக்கணும். கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 31வது வசனத்தை வாசிங்க. 30-31 வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசர்களுக்கு முன்பாக செய்தார். சீசர்களுக்கு முன்பாக வேறு அநேக அற்புதங்களை செய்தார். அடுத்த வார்த்தை, கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நான் சொல்லுவேன், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் அவருடைய நாமத்தினால நீங்க எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்படின்னா என்ன? நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது எதற்காக? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான். இப்ப இந்த நித்திய ஜீவனை நம்மளால இழந்து விடக்கூடும். எது அப்படின்னா அவிவிசுவாசம். இந்த அவிவிசுவாசம் என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? நித்திய ஜீவனை இழக்க செய்யும். அப்ப நித்திய ஜீவனை நான் இழந்து விடாம நான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஆண்டவர் சொன்னா, அவிவிசுவாசமாயிராம நீ யாராயிரு? விசுவாசியாயிரு. நீ யாராயிருப்பா? விசுவாசியாயிரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவிவிசுவாசத்தையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து தேவன் எடுத்து போடும்படி ஆண்டவர்கிட்ட கேட்போம். நான் ஒரு நல்ல விசுவாசியாய், நான் இயேசுவை பின்பற்றக்கூடியவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. இயேசு உங்களை தொடுவதை நீங்கள் பார்ப்பீங்க. இயேசு உங்களை தொடுவதை நீங்கள் பார்ப்பீங்க. வாழ்க்கையில் சந்தேகப்படாத, சந்தேகத்துக்கு இடத்தை கொடுக்காத, உனக்காக இயேசு மரித்தார் உயிர் தெழுந்தார் அப்படின்னு நீங்கள் நம்பினா தைரியமா ஆண்டவர்கிட்ட வா, ஆண்டவர்கிட்ட கேளு. ஏன்னா அவருடைய காயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன செய்ய மாட்டீங்க? விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல. அப்போ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உம்முடைய காயங்கள் என்னுடைய காயங்களை ஆற்றட்டும். உம்முடைய காயங்கள்னால என்னுடைய வியாதிகள் சுகமாகட்டும். விசுவாசத்தோடு கேளு, விசுவாசத்தோடு கேளு. ஏன்னா வேதம் தான் சொல்லுது, அவருடைய காயங்கள்னால நம்முடைய காயங்கள் உங்கள் இருதயத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப பிரச்சனையில் நீங்கள் எந்த இடத்துல காயப்பட்டிருந்தாலும் சரி, இயேசுவை உங்கள் நடுவில் கொண்டு வாங்க. உங்கள் குடும்பத்திற்குள்ளே கொண்டு வாங்க. உங்கள் சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வாங்க. இயேசு நடுவாக நின்றுட்டார் அப்படின்னா உன் பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். உன் சூழ்நிலைக்கு முடிவு சொல்லுங்க வந்துடும். அது எவ்வளவு பெரிய அலையாக இருந்தாலும் சரி, இவன் மேலே மோதினாலும் சரி, ஐயோ நான் சாக போகிறேன்னு சொன்னாலும் அந்த நேரத்தில் இயேசு உன் நடுவை நின்னார் அப்படின்னா, நான் இப்படி சொல்லி முடிக்கட்டுமா? சீசர்களெல்லாம் படகுல இருக்கிறாங்க, காற்று வீசுது இல்லை, காற்று வீசுது, இயேசு நடந்து வருகிறார். இப்போ நல்லா கவனிக்கணும், எது அவர்களை பயமுறுத்துகிறதோ, ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் இயேசு கடந்து வருகிறார். இப்போ ரெண்டுக்கும் நடுவில் நின்னது யார் அப்படின்னா இயேசு. ரெண்டுக்கும் நடுவில் நின்னது யார் அப்படின்னா இயேசு. இப்போ நின்று சொல்கிறாரு, பயப்படாத. கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்கள் நடுவில், உங்கள் பிரச்சனையின் மத்தியில், உங்கள் சூழ்நிலைக்கு நடுவாக நீங்கள் இயேசுவை நிறுத்திட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய காற்றடிச்சாலும் சரி, புயலே வந்தனாலும் சரி, என்ன செய்தோம்? பிரச்சனைக்கு முடிவு உண்டாயிரும். அல்லேலூயா. நடுவில் நீங்கள் நின்று சண்டை போடாதீங்க. நடுவில் நீங்கள் நின்று என்ன செய்யாதீங்க. நோ, இயேசுவை நடுவில் கொண்டு வாங்க.
அவர் உன் நடுவில் நின்றுட்டா, அல்லேலூயா, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முடிவு சமாதானம். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவர் அநேகருடைய குடும்பத்திற்குள்ள இன்னைக்கு நீ, ஆண்டவரே என் குடும்பத்திற்குள்ள வாங்க, என் நடுவில் வாங்கன்னு சொல்ற எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அங்க சமாதானம். இயேசு நடுவில் நின்று சொன்ன வார்த்தை சமாதானம் உண்டாவதாக. மறுபடியும் சொல்றாரு, சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு சமாதானம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். உங்கள் குடும்பத்திற்குள்ளே இயேசு வரணுமா? உன் சூழ்நிலையில் நடுவா இயேசு வரணுமா? உன் பிரச்சனையின் நடுவா இயேசு வரணுமா? அவரை கூப்பிடு பிரதர், சிஸ்டர், கூப்பிடு. கர்த்தர் சொல்கிறாரு, சமாதானம், சமாதானம். நான் இப்படி சொல்லுவேன், தோமா, நான் அவரை கண்டால் ஒழிய, அப்படின்னா இயேசு அவனை சந்திப்பதற்கு அவன் இடம் கொடுத்தான். அவன் பார்க்கணும்னு நினச்சதுனால தான் அந்த இடத்துல தேவன் மறுபடியும் வந்தான். நான் சொல்லுவேன், அவர் உன்னை சந்திப்பதற்கு ஒரு இடத்தை கொடு பிரதர், சிஸ்டர். அவர் உன்னை சந்திப்பதற்கு இடத்தை கொடு. அவர் உன்னை சந்திச்சிட்டார் அப்படின்னா உனக்கு சமாதானம் உண்டாயிரும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொன்னார், நீ அவிவிசுவாசம் உள்ளவனாயிராத, விசுவாசியாயிரு, விசுவாசியாயிருப்பா, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் விசுவாசம் தான் சிஸ்டர், உங்கள் விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும். உங்கள் விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையை மேலே மேலே அதை எழும்ப பண்ணும். விசுவாசத்தை கொண்டு வா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை, அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ வார்த்தைகளை நான் கேட்குறோம், எத்தனையோ பிரசங்கங்களை நான் கேட்குறோம். ஆனால் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வேலை செய்ய மாட்டேங்குது. காரணம், நான் விசுவாசிக்கலை. தெய்வ வார்த்தையை நம்புங்க பிரதர், சிஸ்டர். தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவனுக்குள்ள, அந்த வார்த்தையை நம்புகிறவனுக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யும். காலங்களிலும் அவரை நம்புங்க பிரதர். அவர் மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த விடாது. நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு நாள் கர்த்தர் உன்னை என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? உன்னை வெட்கப்பட விடவே மாட்டார். கர்த்தரை நம்புனவனை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையில எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலையும் உம்மை மட்டும் நம்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்குள் இருக்கிற அவிவிசுவாசத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். ஆண்டவரே, எங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எங்க விசுவாசம் தான் எங்க சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஜெயம். எங்க விசுவாசம் தான் எங்க கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு எங்க விசுவாசம் தான்ப்பா. அந்த விசுவாசத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் உண்டாவதாக, விசுவாசம் உண்டாவதாக. எங்க சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு, எங்கள் கஷ்டங்களை மேற்கொள்வதற்கு, எங்கள் போராட்டங்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே விசுவாசம் உண்டாவதாக, விசுவாசம் உண்டாவதாக, விசுவாசம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.